கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், சாந்த குணம். கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது, நீடிய பொறுமை. அதாவது சிம்பிளா சொன்னா ஆவியின் கனி. ஆவியின் கனி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். வெளிப்படுகிறதா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 9 ஆவியின் கனி, 17 மாம்சத்தின் கிரியைகள். 9 வெளியில் வருதா, 17 வெளியில் வருதா? அந்த ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி நாட்களில் அதிகமாய் வெளிப்பட வேண்டும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, காலங்காலமாக சர்ச்சில் இருக்கிறோம், காலங்காலமாக அந்த பைபிளில் முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் அட்டை படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். தியரட்டிக்கலி, அதாவது அறிவு ரீதியாக உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் இதில் இருக்கிற சத்தியங்களின் நடக்கை என்னிடத்தில் இருக்கிறதா? அதை தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்ப்போம். எத்தனை வருஷம் இருக்கிறோம் சபையில் அப்படின்றத ஆண்டவர் பார்க்க மாட்டார். நாம் மெய்யாகவே கிறிஸ்துவின் குணலட்சணங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அதுதான் ஆண்டவர் பார்ப்பார்.